Habibi, come to Dubai. வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் இந்த அருண் பூபாலனின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டூர்லேருந்து சேலம் ஜங்ஷன் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போக போகிறோம். யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட 2 பேர் வர போகிறாங்க. இது அங்கவை, இது சங்கவை. 2 பேர் சேர்ந்தா போக போகிறோம். அங்கே என்னென்ன நடக்குதுன்னு போக அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம கூட யாராக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இளங்கோ இருக்கோம். Years later. பாருங்க, இடம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த பாலம் பார்த்தீங்கன்னா பழைய துறைமுகம், கப்பல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பழைய இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடஞ்சிருக்கு இந்த பாலம். உங்களுக்கு காலையில் காட்டுறேன், செம்மையாக இருக்கும். காலையில் காட்டுறேன், இப்போ அவ்வளோக்கும் பெருசாக தெரியல. ஆனால் சுற்றிட்டே இருக்கானுங்க ஃபுல்லாக. இந்த சைடெலாம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் என்னான்ட்டு, 1:15 ஆகுது. கரெக்டாக இங்கே 12:30க்கு வந்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் காலையில் என்னன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். A few minutes later. A few inches later. இப்போ நம்ம வந்திருக்க ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா டின் ஹோட்டல். இங்கே வந்து 10 to 10 டைமிங்கு. நமக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2400 ரூபாய் ஆச்சு. நம்ம ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 207 செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது.
ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னே ரூமுக்கு வந்துட்டா இப்போ ரூமை காட்டுறேன் பாருங்கள். இங்கே இடம்லாம் கொடுத்துருக்காங்க பொருள் வைக்கிறதுக்கு. லைட் போடுறா. இப்போ டிவி வேற இருக்கு. ரிட்டர்னிங் வால் கட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோன் வாட்டர் ட்ரெயின் இதுல ஒரு 3 பெரிய ஸ்டோன் வாட்டர் ட்ரெயின் இதுல வழியில டாய்லெட் ஸ்டோன் வாட்டர் ட்ரெயின்ல ஸ்விட்ச் போட்டுட்டு கேட் போட்டுட்டு இவருடைய வேற ஜாஸ்திக்கு போட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணி அங்கே நம்ம சம்பள தனியா ஒரு 15 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி தரான். இதுல 3 சுவிச்சஸ்ல 3 என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான நாளில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரினாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சரக்கு தான். பட் அதை தாண்டி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்குது. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 12 மணிக்கிட்ட வந்து இங்கே பாண்டிச்சேரிக்குள்ளே வந்திருந்தோம். அப்போ டக்குன்னு ஒரு போலீஸ்கார் வந்துட்டு பேக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, நான் ட்ரெஸ்ஸுக்கு தானா அப்படின்னு சொன்னேன். பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, எதுக்கு பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னாங்க. அதனால நான் சுற்றி பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்துட்டு சரக்கடிக்க தானே வந்தீங்கன்னாங்க. இல்லைண்ணா அப்போல்லாம் இல்லைண்ணான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரக்கு கடை இருக்குது, அடிச்சுட்டு எங்கேயும் சுத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரக்கை தவிர மற்ற இடத்த என்னென்ன இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் எல்லோரும் பார்க்கலாம், பயப்படாதீங்க. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர ஒரு வீடியோ. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி மியூசியம் தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பொருட்கள், அந்த காலத்தில் 13-14 செஞ்சுரியில் இருந்த நிறைய பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கி குண்டுகள், அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களோட யூஸ் பண்ண நிறைய பொருளெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலத்தோட ஸ்டீல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மதுரையில் நிறையா கீழடியில் எடுத்தாங்க இல்லையா, அந்த பழங்கால பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் ஆன்லைனில் கிடைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க இந்த மியூசியத்தில். டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 1, அதுக்கப்புறம் பிரேக்கு, லஞ்ச் பிரேக் முடிஞ்சு 2 to 5 வச்சுருக்காங்க. டைம் பார்த்து போங்க. இங்கே இருக்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட். இப்போ நம்ம அம்பேத்கர் மணிமண்டபத்துக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம், பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குது. அடுத்ததான் நம்ம போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் மியூசியம். இது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேயும் சேம் டைமிங் தான். இங்கே என்னென்னலாம் பொருள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த தொப்பி, நிறையா துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த கிளிப்பு பாருங்கள்.
அடுத்ததா நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவரோட வீடு நினைவு இல்லத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண புக்ஸு நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே அந்த ப்ராடக்ட் நிறைய இருந்துச்சு. இடமே பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அடுத்ததான் இங்கே போட்டிங் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் கேட்டாங்க. அடுத்தது போன இடத்துல பார்த்தீங்கன்னா கேமல் சவாரி இருந்துச்சு. அடுத்தது பைக் இருக்குது பார்த்தீங்களா, இஃபான் கூட பரவாயில்ல அந்த பைக்கும் இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்த்து 700 ரூபாய் கிட்ட வரும்னாங்க. பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். A few inches later. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:10 ஆகுது. செமையாக இருக்குது. பீச்சுக்கு வந்திருந்தோம். சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்கள். Many months later. Let's go. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிலே ப்ரைஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின் பிராண்ட் சரக்கெல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 12,700 ரூபாய்க்கு ஒரு சரக்கு பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ப்ரோ இவ்வளோ இருக்குன்ட்டு. உங்கள் ஊரில் இதை விட அதிகமாக இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிராண்டு நிறைய உங்கள் ஊர்லேயே கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார்.
தானா திரணனா